நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி ஹல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து ஹல்லேலூயா 14ஆம் வசனம் வரையில் சில வசனங்களை நாம் இயேசு நாமத்தாலே தியானிப்போம். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலும் இளம் பிராயத்திலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்கள் உன்னை நான் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. பிறரால் கைவிடப்பட்டு யார் ஒருவரையும் நம்பி எதையோ நம்பி இதுதான் நமக்கு நிரந்தரம், இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம், இந்த நபர் நமக்கு நிரந்தரம், இந்த காரியம் நமக்கு நிரந்தரம், நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய பணம், நம்முடைய சேமிப்பு, ஹல்லேலூயா, இந்த வேலை எனக்கு நிரந்தரம் என்று, இந்த வருமானம் எனக்கு நிரந்தரம் என்று, ஹல்லேலூயா, எதையோ ஒரு காரியத்தை இத்தனை நாளாக நீங்கள் நம்பி இந்த ஒரு காரியம் உங்கள் கைவிட்டு போன பொழுது எல்லாமே முடிந்து விட்டது, இனி வாழ என்றுமில்லை, இந்த வேலை போய்விட்டது, இந்த வருமானம் எனக்கு இனி இல்லை, இந்த நபர் என்னை விட்டு போய்விட்டார், இந்த கணவன் என்னை விட்டு போய்விட்டார், இந்த மனைவி என்னை விட்டு போய்விட்டாள், இந்த உறவு என்னை விட்டு போய்விட்டது, இந்த காரியம் என் கை விட்டு போய்விட்டது, இந்த வேலைவாய்ப்பு என் கருத்தை விட்டு போய்விட்டது, எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு, எனக்கு வந்து சேர வேண்டிய பணம், எனக்கு வர வேண்டிய தொகை என்னை விட்டு போய்விட்டது, எனக்கு இனி அதை பெற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பில்லை, வழி இல்லை, என்னை என் கையை மீறி எல்லா காரியங்களும் சென்று விடுது, எனக்கு இனி அதில் எதுவுமே என்று நினைக்கிற உங்களே பார்த்து கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டது போல தோன்றுகிறது. ஹல்லேலூயா. கண்கள் மூடி திறக்கின்ற அந்த ஒரு நொடி கூட ஹல்லேலூயா கண்ணிமைகளை நீங்கள் மூடி திறந்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நொடி தான் கர்த்தர் உங்களை மறந்தது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையாக கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் உருக்கமான இரக்கங்கள் உங்களவர் சேர்த்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஒரு திருமண முடிந்து சில மாதங்களில் சில நாட்களிலே கணவனோ மனைவியோ வியாதியில விபத்தில் மறிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த இருதயம் அது நொறுங்கி உடைந்து போய் இளம் பிராயத்திலே அந்த சிறு வயதிலேயே திருமணம் ஒரு முறிந்து போய் ஒரு மாதத்துக்கு மனக்கசப்பு வந்து ஒருவள் பிரிந்து போய் அத்தனை செலவு செய்து அவ்வளோ ஆடம்பரமாக ஊரார் பார்க்க, சமுதாயத்தில் உள்ளவங்க உற்ற உறவினர்கள் பார்க்க, நண்பர்கள் புடைசூழ திருமணம் முடிந்து அந்த திருமணி செல்லாத அந்த திருமணி இல்லை, இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த பெண்ணின் மனநிலை அது எப்படியாக இருக்கும்? மிகுந்த கசப்பு, மிகுந்த மன உளைச்சல், மன நிம்மதி இழந்து மிகுந்த மனபாரம் மனக்கவலை வந்து தாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காண அப்படின்ற உங்களை ஹல்லேலூயா, உங்களுக்கென்று இனி யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எவ்வளவு செலவு செய்து நான் இதை செய்தேன், ஆனாலும் அதற்கான பலனை நான் அனுபவிக்கலை, நான் பெற்றுக்கொள்ளவில்லை, எல்லாற்றையுமே நான் இழந்தது போல, ஒரு தெரு முனையில் நான் இருக்கிறது போல, நடுத்தருவில் வந்தது போல இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக்கொண்டு அங்கலாயத்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து இந்த வார்த்தை கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, அவர் உங்களை பார்த்து பேசுகின்றார். ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கங்கள் உன்னை நான் சேர்த்து கொள்ளினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என் முகத்தை அவர் எப்பொழுது மறைத்தார் என்று சொல்கின்றார். ஒரு இமை பொழுது. ஹல்லேலூயா. அற்ப காலம் மூண்ட கோபம்தான், சிறிது காலம், ஒரு செகண்ட் தான் நம்ம மேலே கோபப்பட்டார். தகப்பன் தன் பிள்ளைங்க மேலே ஏதோ ஒரு காரியம் செய்யாத என்று சொல்லும் பொழுது, அவங்க செய்யும் பொழுது அவங்க கோவம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், மிஞ்சி ஒரு 10 நிமிஷம். ஹல்லேலூயா. அம்மாவோட கோவம், அப்பாவோட கோவம், பிறகு அந்த பிள்ளைங்க தண்டிப்பாங்க, அடிப்பாங்க. ஆனால் அடித்த பிற்பாடு நம்ம பிள்ளை இப்படி அடிச்சிட்டோமே, ஐயோ நம்ம பேசிட்டோமே, அந்த பிள்ளை மனசு என்ன கஷ்டப்படு உங்களை வந்து அடித்ததை விட 2 அடி அடித்தா அவங்க அதை விட அதிகமாக அரவணைச்சு வந்து முத்தம் கொடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அன்று அவங்க வாங்கி தருவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தகப்பன அன்பு, ஒரு தாயின் அன்பு. அதை விட மேலான அன்பு கர்த்தர் நம்ம மேல் வைத்துள்ளார். ஹல்லேலூயா. அற்ப காலம் நான் உன்னை மறைஞ்ச மாதிரி உனக்கு இருக்கலாம்,
ஆனால் அவனை எப்பொழுதுமே மாறாமல் விலகாமல் நித்திய கிருபை எவர் லாஸ்டிங் கிரேஸ் ஹல்லேலூயா இந்த பூமியோடு கூட நம்ம வாழ்க்கை முடிந்து போகிறது கிடையாது. அவருடைய அன்பு ஹல்லேலூயா அந்நிய வாசியும் தீர்க்கதரிசியும் ஒளிந்து அன்பானது ஒளிந்து போகுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த பூமியில் நம்ம ஆண்டோடு கூட வாழ்வதற்கு வளர்வதற்கு பக்தியில் அவரோடு கூட இணைவதற்கு நமக்கு அந்நிய பாச தீர்க்கதரிசனம் தேவைப்படுகிறது ஹல்லேலூயா. ஆனால் தேவன் மேலுள்ள அன்பு, தேவனுக்கு நமக்கு உள்ள அந்த அன்பு என்பது அந்நிய பாச தீர்க்கதரிசனம் அவனுடைய வருகையோடு கூட அது முடிந்து போயிடும். அதற்கு பிறகு அது தேவைப்படாது. ஏனென்றால் நம்ம அவரோடு கூட வாழப்போகிறோம். அவர் இருக்கிற இடத்துல நம்ம அவர் பக்கத்தில் போயிட்டால் நமக்கு அவர்கிட்ட நீங்கள் போக போகிறீங்க, அவர்கிட்ட சேர போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை இப்படி நடக்க போது எங்கேயோ தொலைவில் உள்ளவங்களுக்கு நம்ம லெட்டர்படும். ஆனால் அவங்க பக்கத்துலேயே நம்ம போயிட்டால் நம்ம லெட்டர்பட தேவையில்லை. அவங்க கூட வாழ ஆரம்பிச்சிட்டா நமக்கு ஃபோன் கால்ஸ் லெட்டர்ஸ் எதுவுமே தேவையில்லை ஹல்லேலூயா. அதே போல் நம்ம அவரோட கூட வாழ அந்த அந்த தேவை நமக்கு அன்பு மட்டும்தான். அந்த அன்பு மாறாதது ஹல்லேலூயா. அன்பானது ஒளிந்து போகாது. அவரோடு கூட நித்தியமாக வாழ போகிறீங்க. அந்த நித்திய கிருபை கர்த்தவங்களுக்கு கொடுக்கின்றார். ஒரு இமைப்பொழுது நான் உன்னை மறந்த, உன் சூழ்நிலையை பார்க்காத, உலகத்தின் சூழ்நிலையை காலநிலையை பார்க்காத, உன்னோடு கூட மாறாத நான் இருக்கிறேன் என்று கர்த்தவங்களோடு கூட பேசினார் ஹல்லேலூயா. நான் மாறாத, அதனால் இஸ்ரவேல் நீங்கள் ஒரு நாளுமே நிர்மூலம் ஆகவில்லை. உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலை காணப்படுது, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ குழந்தைகள், எங்கு பார்த்தாலும் நில அதிர்வுகள், யுத்தங்கள், எத்தனையோ அழிவுகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் கர்த்தர் நம்ம நம் குடும்பத்தை இம்மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார் ஹல்லேலூயா. இவங்களோடு கூட இருக்கின்றார் ஹல்லேலூயா. அற்ப காலம் உண்ட கோபத்தினால இமைப்பொழுது மறந்தானாலும் நமக்கு அவர் நித்திய கிருபை எவர் லாஸ்டிங் கிருபை. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உன் கரத்தை என்னைக்கு பிடிச்சனோ. நம்ம கூட சில நேரங்களில் அவருடைய உடன்படிக்கை மறந்து அவருக்கு துரோகம் பண்ணி ஜெபத்தை மறந்து விதாசம் வந்து அன்பை மறந்து கல்வாரி தியாகத்தை மறந்து எது பின்னாடி பல வேலைகளை நம்ம திரிந்து போகிறோம். அவனவன் ஆட்டை போல நம்ம வழியில் அழிந்து திரிந்தான். நம்ம எல்லாரோட அக்கிரமத்தை பிதா தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்துவில சுமத்தினார். ஒரு அழிந்து திரு ஆட்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு அடக்கி வைக்கிற ஆட்டு திடீர்னு ஒரு புதுசை இடத்து போயிட்டு அது துள்ளி தெரியும். அதே போல் மனுஷங்க அநேக வேலைகளில் அவனோட அன்பை விட்டு தூரம் போகிறாங்க. ஆனால் மனுஷனை கட்டியிருக்கிற அன்பின் கைகள் அவர் நம்மளை வளர்ந்து அழைக்கின்றார் ஹல்லேலூயா. நம்மை விடவில்லை. நாம் விட்டு தூரம் போனாலும் ஹல்லேலூயா அவர் நம்மை தேடி வந்து நமக்கு அன்பு செலுத்துகின்றார். அதுதான் கர்த்தரின் அன்பு ஹல்லேலூயா. அந்த மாறாத அன்பு, தாய் அன்பு, தகப்பன் அன்பு குறிப்பிட்ட காலம் நம்மோடு கூட இருக்கும் ஹல்லேலூயா. திருமணம் ஆகும் வரை அவங்களுடைய அன்பு இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு வேறு அன்பு கடத்த வரும் அவங்களுடைய அன்பு, அதை குறைந்து போகும் ஹல்லேலூயா. சிலருக்கு அந்த அன்பு கிடைக்காம அவங்க வேறு இடங்களில், வேறு மாவட்டம், வேறு மாநிலங்களில், வேறு தேசங்களில் சென்று போவாங்க. பிள்ளைங்க வளர வரதான் அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா அன்பு. அவங்க படிக்க போனால், அவங்க வேறு இடங்கள் போனால் அந்த அன்பு அவங்களுக்கு கிடைக்காது. எல்லோருடைய அன்பு ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நண்பன் வரும்போது இன்னொரு நண்பன் ஒரு நண்பனை கழட்டி விட்டுருவாங்க. ஒரு கிடைக்கும்போது இன்னொரு அவங்க தள்ளி விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட காலகட்டம், இப்படி சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையும் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே மாற மாட்டார். நம்ம தாழ்ந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கின்றார் ஹல்லேலூயா. நாம் உயர்ந்தாலும் நம்முடைய உயர்விலும் அவர்தான், நம் தாளிலும் அவர்தான், நம்முடைய பசியிலும் நிர்வாணத்திலும் நாச மோசங்களும் பட்டயங்களும் எல்லாவற்றும் நம்ம அன்புக்கிற கட்டல் நாம் எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்தோம். அவர் அன்பு நம்ம கூட இருக்கிறது ஹல்லேலூயா. அது நம்ம கூட நம்முடைய நிலையில் கூட சில நேரங்களில் வராது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கின்றார் ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருவதுதான் எல்லாவற்றையும் காட்டிலும். நம்ம எவ்வளவு பல 100 கோடி செலவு பண்ணி வீடை கட்டி, பல 1000 கோடி செலவு பண்ணி வீடுகளை கட்டி, பல 100 கோடி உடைக்கு செலவழித்து ஆடம்பர திருமணம் செய்து எவ்வளவு வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கை இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வீண். அந்த மனிதனுடைய ஆத்மா எங்கே தான் போகுது? எரி நரகத்துக்கு போகிறது, பாதாளத்துக்கு போகிறது. புழு அவனை தின்கிறது, மரணம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது, பாதாளம் அவர்களுடைய ரூபத்தை அழிக்கிறது. அப்படிப்பட்டவங்க தன்னுடைய நண்பனோ, தன் மனைவியோ, தன் கூட பிறந்த சகோதரனோ, அவனும் அந்த நரகத்துக்கு போக முடியாதபடி அவன் இத்தனை 1000 100 கோடி
ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வழி ரட்சிப்பு தான். இயேசு அறிவது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அவரை அறிந்தவங்க மாத்திரம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். கர்த்தரை அறிந்தவங்க, ஆண்டை ஏற்றுக்கொண்டு ஆர்க்க வாழ்கிறவங்க தான் போக முடியும். ஹல்லேலூயா. அவரை அறியாத யாருமே அவரை நோக்கி கட்டாயம் என்ன சொன்னாலும் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இயேசு ஏற்றுக்கொண்டோம், அவரை நேசிக்கின்றோம், அவர் நம்ம கூட இருக்கின்றார். நம்ம எவ்வளோ பாச துரோகம் செய்தாலும் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கின்றார். இது எத்தனை பெரிய பாக்கியம். இதே குமாரனை போல அப்பாவோட அன்பை விட்டு எத்தனை தூரம் போனாலும் அவர் திரும்ப திரும்ப நம்மை தேடி வந்தார், நம்மை நேசிக்கின்றார். நம்ம விட்டு விலகலை. நீ பாவம் செய்த, தவறு செய்த, நீ அக்கிரமம் செய்த, நீ தவறான பேசின, மற்றவங்களை வெறுத்த, மற்றவங்களை மன்னிக்கலை, நான் சொன்ன கற்பனையை கட்டளையை நீ செய்யலை, அதனால் நான் உன்னை புறந்தல்ல என்று சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் எப்படி சிரிச்சுப்பார், தவறு செய்த பிள்ளைங்களை தண்டிப்பாங்க. அதே போல் சில காலம் கத்த நம்மை தண்டிக்கலாம். சில வேதனை, சில பாடு, சில உபத்திரம் கத்த அனுமதிக்கலாம். ஆனால் நம்ம எப்படியும் ஹல்லேலூயா தேற்றுவார், நேசிக்கின்றார். நம்மளை ஒரு நாமே தள்ளிவிட மாட்டார். நம்மை எப்படி தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நித்திய காலமாக நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கு. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவது இல்லை என்று நான் ஆணையிட்டது போல உண்மையில் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகின்றார். நோவா காலத்தில் வெள்ளம் வந்தபோது கர்த்தர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு, ஐயோ இத்தனை ஜனங்கள் அழிந்து போகின்றார்களே, அவங்களுடைய ஜீவனை எவ்வளோ பரிதபித்து அவங்க உயிர் விட்டாங்க, அவங்க பாவம் செய்தாங்க, அவங்க ஆண்டர் தேடலை, அவங்களுக்கு வாய்ப்பு ஆண்டர் கொடுத்தாரு. ஆண்டவர் அப்போ என்றார், இந்த பூமி அழியப்போகுது என்று நோவா மூலமாக பேசப்படுது, சொல்லப்படுது, அந்த வார்த்தை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணலை, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அவரை பரிகசித்தாங்க, அவரை நக்கல் பண்ணாங்க, அவரை ஏடை பண்ணாங்க, இல்லைன்னா பண்ணாங்க. இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஊழியக்காரங்களை பற்றி ஒரு குரூப் கடைசி காலங்களே தீமோத்தேயுக்கு எழுதும்போது போல் செய்கின்றார். கடைசி காலங்களே பரியாசக்காரங்க எழும்புவாங்க. இது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. நம்ம இதுவரை பார்த்திராத, இதுவரை இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. உலக வாழ்க்கையிலையும், அரசியல்லையும், பொருளாதாரத்தை எல்லாவற்றிலையும், ஆன்மீகத்திலையும், அரசியல்லையும் இப்படிப்பட்ட பரியாசக்காரங்க ஒருத்தர் மேலே தூஷணமாக பேச ஆபாசமாக பேச. முன்பொரு காலத்தில் தான் அந்த மனிதர் மது அறிந்தினால் அப்படிப்பட்டவங்க நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்து அறிகின்றோம். அதிகமாக அப்படிப்பட்ட மது அறிந்தாங்க, தன்னிலை மறந்து, தன்னை மறந்து ஆபாசமாக பேசுவாங்க. இதை நம்ம கண்டுகொண்டது. ஆனால் இன்றைய காலங்களில் மது அருந்தாமலே அவங்க அந்த தீமையின் ஆவியால் நிறையப்பட்டு பிசாசுக்கு தன்னை அர்ப்பணித்து பிசாசாவே மாறி பிசாசாவே வாழ்ந்து கொண்டு வாயில எப்பொழுதுமே சரளமாக ஆபாச வார்த்தைகளை மிக சாதாரணமாக, சந்தோஷம் இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக ஒரு மனிதனை கூடும்பொழுது ஆபாச வார்த்தை பேசி அருவருப்பாக அப்படிப்பட்ட பரியாசகங்க அன்னைக்கு அதிகமாக எழும்பிட்டாங்க. அதே போல் கிறிஸ்தவத்திலும் அபிஷேகமற்ற தேவ மனுஷன் நான் இப்படி தொடுவேன் என்று அன்னைக்கு தாவீது சொன்னான். அவன் சொன்னது ஒரு நல்ல மனுஷனை சொல்லலை. ஹல்லேலூயா. தன்னை கொல்ல வந்த, தன்னை அழிக்க வந்த, தன் பதவி, தன் ராஜ்ய பிடுங்க வந்த, தன்னை தேசத்து விரட்டின தன்னுடைய சொந்த மாமனார் அவர் சொன்னார். அவ்வளோ தீமை செஞ்சார். அந்த சொல்லப்பட்ட சூழ்நிலை என்ன? சவுல் கொல்ல விரட்டிட்டு வந்த அந்த வேலையில், அந்த சூழ்நிலையில் சவுலை கொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு பரியாசம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அந்த ஊழியக்காரனுக்கும் அந்த பேசுகிறவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த நபரை அவங்க பார்க்கல, பேசவில்லை, அவங்களுக்கு எந்த தீமையும் அவங்க செய்யவே இல்லை. அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் அதை உட்காந்து பார்த்து அதை ஒரு வீடியோ எடுத்து அவங்க என்றைக்கோ எந்த வருஷமோ எடுத்து அவங்க வருமானத்துக்காக இப்படி அபிஷேகமற்ற மனுஷங்க அவங்க மேலே நம்ம பேசக்கூடாது. அது நமக்கு பாவம் சாவை உணராமல் ஒரு கூட்டம், பரியாச கூட்டம், ஒரு உணர்வற்ற கூட்டம், ஒரு பரிசுத்தமில்லாத கூட்டம், சுப அன்பில்லாத கூட்டம், சகோதர நேசமில்லாத கூட்டம். தேவனுடைய ஆலயம் நம்ம அவருடைய ஆலயம். ஹல்லேலூயா. அவர் தலை, நம்மலாம் ஒவ்வொரு பார்ட் அவயவங்கள். இன்றைக்கு கண்ணை பார்த்து காது குறை சொல்லுது, காதை பார்த்து கை சொல்லுது, எல்லாருமே ஒரே உறுப்புகள். அதை மறந்துட்டாங்க. எப்படி ஒரு பாடியில் அப்படி பேச அந்த பாடி எப்படி ஒழுங்காக கட்டப்படும், தேவராஜ்யம் எப்படி கட்டப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிஞ்சவங்க அதை செய்ய மாட்டாங்க. அறியாதவங்க, பிசாசுக்கு எடுத்து போட்டவங்க, பிசாசு அவங்கள தூண்டி இப்படி பேச வைக்குது. பண ஆசை உள்ளவர்கள், பற்பல இச்சை நிறைந்தவர்கள்,
தன்னடக்கம் இல்லாதவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், நன்றி அறிவில்லாத ஜனங்கள், துரோகம் பண்ணுகிற ஜனங்கள், இப்படிப்பட்ட கூட்டம் பெருகிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை கர்த்தர் பார்த்து சென்றார். அப்படிப்பட்ட கூட்டத்தையும் கர்த்தர் அழித்தார். அவங்க அழிந்தவங்க ஆண்டு சொன்ன ஒரு அடையாளம் வருகையில் ஆண்டு சொன்னார். 2ஆம் வருகை எப்படி இருக்கும், என்ன அடையாளம் என்று சீஷர்கள் கேட்கும்பொழுது ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, நோவா காலத்தை எப்படி இருந்தது அதே போல் மனுஷகுமாரன் காலத்தை அப்படி இருக்கும். அப்போ இப்போ நடக்கிற எல்லா காரியமும் நோவா காலத்தை நடந்தது. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டு அழித்தார். ஆனால் ஆண்டு சொன்னார், அந்த ஜனங்களே நான் அழிக்கும் போது மனசாப்பட்டேன், அவ்வளவு இனி நான் இந்த ஜனத்தை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று அந்த ஜனத்துக்கு நான் உடன்படிக்கை பண்ணேன். இனி பூமியில் அது வராது என்று நான் சொன்னது போல, அதே போல நான் என்னை கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை நான் அழிக்க மாட்டேன், உன்னை நான் கடிஞ்சு கொள்ள மாட்டேன். இப்பொழுது உன்னை பார்த்து சொல்கின்றார், உங்களை பார்த்து உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். நான் உன்மேல் கோபம் கொள்வது இல்லை, உன்னை என்னை கடிந்து கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கையில் இப்படி தீமைகளையும் நான் பார்க்குறேன், அழிவையும் நான் பார்க்குறேன், சரிவையும் நான் பார்க்குறேன், வியாதியும் நான் பார்க்குறேன், பலவீனத்தையும் நான் பார்க்குறேன், நிந்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவமானத்தெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நான் எனக்கு நல்லது நடக்கும் என்று நான் நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட நெகட்டிவ் காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது. இது ஒருவேளை இயேசு என் மேலே கோவப்பட்டாங்களோ, ஆண்டு என் மேலே அன்பு செலுத்தலையோ, என்னை மறந்துட்டாரோ, அதனால் இது எனக்கு சம்பவிக்குது என்று நீங்கள் ஒருவேளை உங்கள் மனதில் சந்தேகமாக நினைக்கலாம். ஆனால் ஆண்டு உங்களோட பார்த்து சொல்கின்றார், ஹல்லேலூயா, நான் அவன் மேலே கோவப்பட மாட்டேன், நான் உனக்கு கடிந்து கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. அது நான் கடந்து கொண்டது போல் உனக்கு தோணலாம், நான் என் முகத்தை மறைச்சது போல் உனக்கு தோணலாம், அது உண்மை இல்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற உன் கட்ட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மலைகளே இந்த பூமியில், மலைகளில் மிக எளிதில் யாரும் அசைக்க முடியாது. இதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். மலை ஒரு சாதாரணமாக 50-100 பேர் சேர்ந்து கூட அந்த மலையை எடுத்து அவங்களால எடுக்க முடியாது. அதை உடைக்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த முடியாது. அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அதை நகர்த்தி வைக்க முடியாது. ஆனால் அதை உடைச்சி எடுக்கலாம். உடைக்கவுமே பல வருஷங்கள் ஆகும் ஒரு பெரிய மலையை எடுக்க. ஹல்லேலூயா. அந்த மலை என்பது ஒரு உறுதியான ஒரு உறுதிக்கு ஒரு அடையாளம். அந்த மலை கூட ஒரு நாள் விலகி போகும். ஆண்டவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், 2012 காலகட்டத்தில் அநேக அந்த 10 எங்கள் திருமணத்துக்கு 11-12 வருஷத்தில் 2011 அநேக அந்த பனிப்பாறைகள் உருகி சமத்தில் விழுந்து அதனால தண்ணீர் வேண்டு தண்ணினால் நிறைய அழிவுறான்னு சொன்னார். அதே போல் உலகம் வெப்பமயமாகி அநேக வெப்பத்தினால் தீமைகள் அதிகரிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல் நம்ம இந்த காலகட்டத்தில் அதிகமாக விஞ்ஞானிகள் கூறுகிறாங்க, இன்னும் 30 வருஷத்தில் பூமி அழிஞ்சிரும், 20 வருஷத்தில் பூமி அழிஞ்சிரும், இன்னொரு 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் நிறைய பட்டணங்கள் அந்த நதிகள் பக்கத்தில் ஆறு பக்கத்தில் இருக்கின்ற அநேக பட்டணங்கள் மூழ்கி போய்விடும் என்று இப்பொழுது நம்ம அந்த செய்தி அதிகமாக பார்க்கிறோம். பனிப்பாறைகள், ஆர்டிக் அண்டார்டிக் கண்டங்களுள்ள அந்த பெரிய பெரிய பனிப்பாறை பல 100 ஆண்டுகளாக மாறாமல் உருகாமல் உள்ள அந்த பனிப்பாறை இப்பொழுது பூமி வெப்பமயமாகி உருக ஆரம்பிக்குது. அது மிக வேகமாக. அதனால் யோசித்து பாருங்கள், ஒரு இடத்துல பனி உருகுனா தண்ணி ஆயிரும். ஆனால் பல 100 ஆண்டுகளாக பல 1000 கிலோமீட்டர் உள்ள பனிப்பாறை உருகணும். என்ன யோசித்து பாருங்க, நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுது, அழிவு வருகிறது. இன்னொரு பக்கம் சூரியன் ரொம்ப வருஷம் ஆகிட்டு, அதுக்கு வயசாகிட்டு, அதனால் அது நடுவில் கரும்புள்ளிகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அது மேற்பக்கம் உருக ஆரம்பித்து விட்டது. அதிலிருந்து அந்த உருகின துகளெல்லாம் சேர்ந்து இந்த பூமி ஒரு புயல் மாதிரி சூரிய புயல் மாதிரி ஒன்று வந்தால் மொத்த உலகமும் ஒரு நொடியில் சாம்பல் ஆகிவிடும். அந்த சூரிய புயல் வரும்பொழுது அது எந்த மனித சரீரத்தில் படுகிறதோ, அந்த எந்த சரீரத்தில் படுகிறதோ அது அந்த நொடியே ஒரு ஆசிட் படுறது போல் அப்படி மொத்தமாக எப்படி இறந்தவங்களை கொண்டு நம்ம மயான தகனத்தை வைக்கிறோமோ அந்த உடலானது மறு செகண்டில் சாம்பலாகுது. அதே போல் அப்படி உயிரோடு கூட உள்ள ஜனங்கள், உயிரோடு உள்ள எல்லாமே சாம்பலாகிடும். சோதம் குமரால் என்ன நடந்ததோ அதே போல் நடக்கும் என்று இன்றைக்கு சயின்டிஸ்ட் அநேகர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் காணப்படுகின்ற மலையிலேயே அந்த மலைகள் விலகுது, பருவதங்கள் நிலை பெறுது, பூமியின் சூழ்நிலை மாறுது, காலநிலை எல்லாமே மாறுது.
பல 100 ஆண்டுகள் இருக்கின்ற சூரியன் மாறுகிறது. அல்லேலூயா. ஆனால் அது கூட மாறினாலும், அது கூட இல்லாமல் போனாலும் நான் உன்னோட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். என் சமாதானத்தை உடன்படிக்கை உன்னிட்டு ஒரு நாளுமே நிலை பெறுது. மழையே இல்லாமல் போனாலும் இந்த பூமி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ரகசிய வருகையிலே அவரோடு கூட வாழ்கின்ற ஜனங்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறதாக ஆட்டுக்குடியின் கல்யாணம் இருந்து 7 வருஷம் அதே வேலையில் இந்த பூமியில் 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சி நடைபெறும். அல்லேலூயா. அப்பொழுது 7 கோப கலசங்கள், 7 எக்காலம் ஊதப்பட்டு அந்த 7வது எக்காலத்து 7 கோப கலசங்கள், அந்த 7 கோப கலசங்கள் இந்த பூமியில் கொட்டப்படும் பொழுது வசனத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. ஒவ்வொரு கோப கலசமும் கூவாகின் கோப கலசம் அது ஊற்றப்படும் பொழுது மரம், புல்வெளி, ஆறு, கடல் எதுவுமே இல்லாமல் போயிருமே, எல்லாம் வற்றி அப்படிப்பட்ட ஒரு பூமியை நம்ம பார்க்கவில்லை, நம்மளால் பார்க்க முடியாது. கடல் இல்லாமல், மரம் இல்லாமல், புல் கூட இல்லாமல் வாழ முடியாது. மனிதர்களுடைய சரீரங்களில் குற்றங்கள் உண்டாகும், ஆறு குளங்கள் எல்லாம் வற்றி பெறும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. அதுக்கு உண்டதாக காணொலி வரைக்கும் ஆயத்தமங்கள். அல்லேலூயா. அவனுடைய அன்பு மாறாதது. நான் உங்கூட வச்ச என் உடம்படிக்கை மாறாது. நான் உங்கூட ஒரு சமாதான உடம்படிக்கை பண்ணுகிறேன். நான் உன்னை விலக மாட்டேன். அதில் நித்திய காலம் வரை நான் உன்னை அழைத்து கொண்டு செல்லுவேன். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டு கூட அவர் உங்களோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்களும் கரம் அடிச்சு, ஏசப்பா நான் உங்களோட விலக மாட்டேன், நீங்கள் என்னை விட்டு விலகவில்லை அப்பா, நீங்கள் என்னை கைவிடலை அப்பா, நானும் உங்கள்கிட்ட விலகக்கூடாது ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் ஜெபிக்க, துதிக்க, வேதாசிக்க மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை ஆனாலும் என் கூட நீங்கள் இருக்கிறீங்க என்பதை நான் உணரணும் ராஜா. எல்லாற்றும் நீங்கள் இழந்தாலும், எல்லா உறவுகள் கைவிட்டாலும், அல்லேலூயா, இயேசு கூட இருக்கார், அதை மறந்து போகாதீங்க. யார் கைவிட்டாலும், யாரெல்லாம் இயேசு மாத்தவங்க கூட இருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கம், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு உதவி செய்ய, தேற்ற, உங்களை விசாரிக்க யாரும் இல்லாமல் பெருங்காற்றில் பெரிய காரியங்களில் அடிபட்டு, ஒரு காற்றில் அடிப்பட்ட படகு போல, புயல் அடிப்பட்ட நபரை போல் இருக்கின்ற உங்களை பார்த்து கட்ட செய்கின்றார். தேற்றப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து கட்ட செய்கின்றார். உங்கள் கல்லுகளை பிரகாசிகளை வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியில் படுகிற ஒவ்வொரு பாடுகளும் இக்காலத்து பாடுகள் இனி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிற மகிமையான கருத்துக்கு ஒப்பு ஆகாது. நீங்கள் படுகின்ற ஒவ்வொரு பிரயாசம் பாடுகளும் அங்கே ஒவ்வொரு வெளியேறப்பட்ட கற்கள் என்றால் வைர கற்கள். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது சாதாரண கல் கிடையாது, வெளியேறப்பட்ட வைரக்கல் தான். அங்கே ஸ்டார்டிங் மாதிரி அதை விட பல கோடி மதிப்பிலான ஹல்லேலூயா கோமேதகம், வைடூரியம், சுனீரம், படிகப்பச்சை, மரகதம், எஸ்பி, இந்த நீளம், ஹல்லேலூயா, அதே போல் பல காரியங்கள், மதுராந்தம், மகரந்தம், ஹல்லேலூயா, பல கற்கள், ஹல்லேலூயா, அதே போல் எத்தனையோ வெளியேறப்பெற்ற கற்கள் பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அத்தனை கற்களை ஒவ்வொரு கற்களாண்ட பார்த்து நம்ம பேர் கழிப்படாத, நம்ம மைண்டுக்கு இதுவரை தெரியாத பல வெளியேறப்பட்ட கற்கள், ஜொலிக்கும் கற்களை கொண்டு கர்த்தர் நமக்கென்று வீடாக ஆயத்தம் நினைத்தார். நமக்கென்று உடைகள் உண்டு, நமக்கென்று கிரீடங்கள் உண்டு. எல்லாத்துலேயுமே நம்ம ஆண்டிற்கென்று பட்ட பாடுத்தக்கதாக அந்தந்த உடைகள், கிரீடங்கள்லாம் எல்லாமே உண்டு. அந்த கல், நம்ம வீட்டோட கல்லெல்லாம் எப்படி இருக்குமா? பிரகாசிக்கும். நீல ரத்தினங்கள் உன் அஸ்திபாரம். அஸ்திபார கல் என்னதான்? ரத்தின கற்கள். யோசிக்க முடியுமா நம்மளால்? அல்லேலூயா. அஸ்திபாரமே ரத்தின கற்கள். அதே போல் நம்முடைய ஜன்னல்கள், பலகணிகள் என்றால் ஜன்னல்கள், ஜன்னல் முழுவதுமாக பளிங்கு கற்கள். அல்லேலூயா. வாசல்கள் ஃபுல்லாக மாணிக்க கற்கள். மதில்கள் என்றால் சுவர்கள், சுவர்கள் உச்சிதமான கற்கள். அல்லேலூயா. வெளியேறப்பட்ட கற்கள். அல்லேலூயா. அவ்வளவு யோசித்து பாருங்கள். நீங்கள் இங்கே படுகிற பாடு, வேதனை, புலம்பல், கண்ணீர் எல்லாத்தையும் தக்கதாக மற்ற மனுஷங்க வெறுத்தாங்களா, தள்ளினாங்களா, உதவி யாரும் இல்லையா, விசாரிக்க யாரும் இல்லையா, உங்கள் கூக்குல கேட்கக்கூட, உங்கள் புலம்புல கேட்கக்கூட யாரும் இல்லையா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்கின்றார், நான் உன் கல்லை பிரகாசம் வைப்பேன்,
நான் நீரத்தின கற்களை உனக்கு பேஸ்மெண்ட் ஹalleluya நான் போட போகிற அஸ்திபார கற்கள். மிகப்பெரிய கட்டிடங்கள் நமக்கு கட்டப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய வீடுகள், மிகப்பெரிய விஸ்தார வனங்கள். ஹalleluya நம்ம ஒரு நாட்டமான இடத்துல வாழ்ந்தா, அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சா, அதுக்கு தக்கதாக பல ஏக்கர் அளவுள்ள வாசமுள்ள பூந்தோட்டங்கள் உங்களுக்கு உண்டு. ஹalleluya உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிரயாசக்கும், ஒவ்வொரு அவமானத்துக்கும், ஒவ்வொரு நிந்தைக்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. உங்களுக்கு கிரியைக்கு பலன் உண்டு. ஒவ்வொன்றும் அங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நித்திய ஜீவனில் நித்திய காலம், முடிவில்லாத காலம், இன்ஃபினிட். ஹalleluya இந்த பூமியோட வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு வரையறை உண்டு. ஹalleluya ஆனால் பரலோக வாழ்க்கைக்கு எந்த வரமுறை கிடையாது, எந்த வரையறை கிடையாது. பூமியில் ஒரு குழந்தை பிறந்து அது வளர வளர குழந்தை பருவம், அடுத்து இளமை பருவம், வாலிப பருவம், அடுத்து நடு வயது பருவம், அடுத்து வயோதி பருவம் என்று அவங்க மறிப்பாங்க. ஆனால் பூமியில் பரலோகத்தில் அப்படி கிடையாது. இங்கேருந்து போக போக நாளாக இளமையாகிட்டே இருப்பாங்க. அவரை போல் மாறி அவரோடு கூட வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, அழுதல் இல்லாத, துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழப்போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களை அழைக்கின்றார். இந்த பூமியில் காண்கின்ற வாழ்க்கை அனித்தியம், அது முடிந்து போயிடும். நீங்கள் இந்த சூழ்நிலையை நினைக்காதீங்க. எனக்கு யாரும் இல்லை உதவி செய்ய, வீடு இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பணம் இல்லை, தொழில் இல்லை, எதையுமே நினைக்காதீங்க. இந்த பாடு கொஞ்ச காலம். ஹalleluya கொஞ்ச காலம் அனுக்கின்றவங்களை கர்த்தர் ஸ்திரப்பட்டார், சிறப்பட்டார், பலப்பட்டார், நிலை நிறுத்தி காரியத்தில் இல்லாமல் அவர் மாசற்ற சன்னதனைக்கு கர்த்தர் வல்லமையிலவர். ஹalleluya நம்மளால முடியாது, அவரால் முடியும். நான் அங்கே போகணும், நான் அங்கே நிற்கணும், எனக்கு அங்கே கொடுத்த சுதந்திரங்களை நான் அதை பெற்றுக்கொள்ளணும். அவரோடு கூட நித்தியத்துவம் வாழணும். அவர் கூட அவர் மடியில் படுத்து அவரோடு கூட உண்டு உறங்கி அவரோடு கூட வாழ வேண்டும். பூமிக்கு இந்த காரியத்தில் இல்லை, மேலானவர்களே நோக்கி பாருங்கள். இந்த கூட நான் அழிஞ்சு போகும். ஆனால் அங்கேருந்து நமக்கு வரப்புகின்றார். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன கூட வாழும்படி நான் உங்களை எங்க கூட அழைத்து கொண்டு போவேன். அவர் இருக்கிற இடத்துல ஹalleluya அவரை போல வரப்ப வேண்டும். அவர் வாடுற இடத்துல நமக்கு பங்கு கொடுக்க வேண்டார். எந்த மார்க்கத்துலையும் எந்த கடவுளும் இப்படி ப்ராமிஸ் பண்ணலை. நான் இருக்கின்ற இடத்துல உனக்கு நான் கொடுப்பேன் என்று எங்கேயுமே சொல்லலை. ஏசு கிறிஸ்து ஒரு மாற்ற சொல்ல முடியும். ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு இடத்த உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார். நீங்கள் அதை கவலைப்பட வேண்டாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதாக இருக்கும். நீதினால் ஸ்திரப்படுவீங்க, கொடுமைக்கு தூரமாவீங்க, பயமில்லாது இருப்பீங்க, திகிலுக்கு தூரமாவீங்க. அது உங்களை ஒரு நாளுமே அணுகாது. ஹalleluya நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களும் உங்களுக்கு இன்னும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்கோம். எல்லா காரியத்தையும் பின்னாடி போட்டு கவலைகளை, வேதனையை, கண்ணீரை தூக்கி போட்டு முன்னாடி ஓடுங்க. நமக்கு நியமத்தில் ஓடலை, நமக்கு அந்த பந்தய ரிவார்டு இருக்குது. அதை நோக்கி இயேசு நிற்கின்றார். உங்களை நோக்கி நீ வா மகளே, உன்னை நான் கரம் பிடிச்சு நான் கூட்டு போகிறேன். என்னை நோக்கி நோடி வா. உன்னை நெருங்கி நிற்கிற பாவத்தை பார்த்த தூக்கி எரிந்து போட்டு. ஹalleluya நான் தான் விசுவாசோட துவக்குனேன், நான் தான் முடிப்பேன். யார் முடிக்க முடியும்? அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணால் நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்களா? அவங்க உங்களை இவங்க நான் பரிசுமா இல்லை, இவங்க பாவிகள் என்று அவங்க உங்களை ஆய்ந்துட்டா குற்றவாளியாக சொன்னால் ஆண்டவர் உங்களை விட்டுட்டாரா? அவங்க பார்வையில் நீங்கள் ஒருவேளை அப்படி, ஆனால் ஆண்டவர் பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றீர்கள். ஹalleluya விசேஷித்தவங்க. ஹalleluya நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்க நீதி தொடர்ந்து செய்யுங்க. கொடுமை கத்தவங்களை தூரம் விளக்குவார். நீங்கள் பயப்பட மாட்டீங்க, திகில் விளக்குவார். ஹalleluya உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவர் போதிப்பார். உங்கள் பிள்ளைங்களை சமாதானப்பதாக இருக்கும். பிள்ளைங்க வாழ்க்கை கொடுத்த கவலைப்படாதீங்க. கர்த்தரே பிள்ளைங்களுக்கு போதிப்பார், கர்த்தரே சமாதானத்தை கொடுப்பார். ஹalleluya குடும்பத்தை கொடுத்த வார்த்தை எடுத்து போட்டு நானும் என் பிள்ளைகளும் ஆண்டவரை சேவிக்கணும், நானும் என் பிள்ளைங்களும் ஹalleluya ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகம் அழிய போது நோவா காலத்தில் நடந்தது இப்போ நடக்கு. அப்போ இப்போ நடந்த காலம் நோவா காலத்தில் நடந்துக்கும். அப்படிப்பட்ட பொல்லாதவங்கள் அழிந்து போனாங்க நோவா காலத்தில். அதே போல் இந்த பூமியிலே இப்பொழுது அழிவிருக்கிறது. ஆனால் நானும் என் குடும்பம் என் பிள்ளைங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் ரட்சிப்பின பேலைகள் வர வேண்டும். இயேசுங்கிற அடைக்காலத்தை வர வேண்டும். அப்படியே சட்ட நேரத்தில் வர வேண்டும். ஹalleluya எங்கள் குடும்பத்தை அப்பா வேலிடுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நாங்கள் வரையில் காணப்பட கிருபை தாங்க என்று உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு போதிப்பா. உங்கள் பிள்ளைங்க சமாதான பேர் தான் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்களை கையிட மாட்டார். உங்களை விலகவில்லை. ஹalleluya அவரோடு கூட உடனடிக்கை பண்ணுங்க. ஹalleluya அப்பா எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நான் விலகாத ஒரு அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. நான் அப்படி மறந்த சூழ்நிலையை மன்னிங்க.
இந்த வேதனையை பார்த்து, இந்த புலம்பலை பார்த்து, என் வாழ்க்கை அந்த கஷ்டத்தை பார்த்து உங்களை நான் மறுதளித்தேன். என்னை மன்னிங்க, என்னை புது மனுஷனை மாற்றுங்க. இனி வரும் காலங்களை உமக்காக ஓட கிருபை தாங்க. ஒப்பு கொடுப்போமா, ஜெயிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஷப்ரபரி பலதர பரிகா பரிமா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலே இயேசுவின் ரத்தம் ஜீவன் இறங்கட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். எல்லா மறைவான கண்ணிகள் எரியட்டும், எரியட்டும். எல்லா குற்ற மனசாட்சிகளும் மாறட்டும். ரத்தம் கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும். நான் தேவ பிள்ளை, நான் விலையேற பெற்றவன். தேவன் எனக்காக ரத்தம் சிந்தி ஏராளமான நன்மைகளை, விலையேற பெற்ற கற்கள், மாளிகைகளை தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி சுதந்திரிக்க ஒவ்வொரு மேலும் ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. Thank you Jesus. தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா தரித்திர எல்லையிட்டு வெளியேறட்டும், அடிச்சு வரட்டும். ஃபயர் ஃபயர், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். எல்லா முதுமை தன்மை மாறி எல்லா சரீரம் இளமை ஆகட்டும், இளமை ஆகட்டும். ரிவர்ஸ்ல வரட்டும். புதிய வாகனங்கள் எல்லையில வரட்டும், வரட்டும், வரட்டும். புதிய வீடு கட்டட்டும். தொழில இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாம் மாறட்டும், மாறட்டும். விருத்தி உண்டாகட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஆறுதலின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. அப்பா இளம் வயதிலே வாழ்க்கை முடிந்தவர்களுக்கு ஒரு புதிய வாசலை நீர் இந்த நாள் திறந்தருளும். வாக்கு தத்தம் கொடுத்தபடியே அவர்களை சந்தோஷப்படுத்தி மீண்டும் கட்டி எழுப்புங்க. ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.